ஆராதனை 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 என்னாலுமே நல்லவரே நல்லவரே ஆராதனை 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 உண்மையோடு ஆராதிப்பேன் ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை 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 என்னாலும் ஆராதனை 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 இயேசுவுக்கே. இம்மானுவேல் கிறிஸ்தவ ஒலிபரப்பு கூட்டு ஸ்தாபனத்தின் மூலம் இயேசுவுக்குள் புதுவாழ்வு என்ற நிகழ்ச்சியினூடாக உங்களை மறுபடியும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இம்மட்டிலுமாக எங்களை வழிநடத்திய தேவன் மறுபடியும் உங்களை சந்திக்க ஒரு வாய்ப்பு கொடுத்தாரே, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் தலையை சாய்த்து ஆண்டவருடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுப்போமா? வல்லமை நிறைந்த தேவனே, மறுபடியும் உம்முடைய சன்னிதானத்திலே நிற்க அருள் கொண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களை வணைந்து எங்களை கத்தாவே உம்முடைய பாத்திரங்களாக மாற்றிய தேவன், இந்த வேளையிலும் தகப்பனே, நீர் யாரை இந்த செய்தியினூடாக, நீர் கொடுக்கிற இந்த செய்தியினூடாக வணிய இருக்கிறீரோ அவர்களை வணைந்து விட்டீர் என்று நான் விசுவாசித்து நம்பிக்கையோடு உம்முடைய பாதத்திலே இந்த நேரத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவே உம்முடைய நாமத்திலே ஜெபம் கேட்க நிற்கிறேன் அன்பு தாப்பனே, ஆமென். கடந்த வாரத்திலும் நான் நினைக்கிறேன் நீங்கள் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டது ஏன் என்ற கேள்விக்கு பதிலான செய்தியை கேட்பீர்கள். அதன் இரண்டாம் பகுதியாக இன்றைய நாளிலும் இந்த செய்தியை கொடுக்க தேவன் கொடுத்த பலத்துக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த மகுடமானது நாம் தெரிந்து கொள்ளப்பட்டது ஏன், நாம் தெரிந்து கொள்ளப்பட்டது ஏன் என்ற கேள்வியை கேட்கும் போது நமக்குள்ளே ஒரு கேள்வி எடுகின்றது. அப்படியானால் நான் எங்கே இருந்தேன், நான் எப்பொழுது தெரிவு செய்யப்பட்டேன், எதற்காக தெரிவு செய்யப்பட்டேன்? அந்த கேள்விகள் நமக்குள்ளே வருகின்றது. இந்த வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, நீ இந்த தெருவுக்குள்ளே வந்திருக்கின்றாயா? நீங்கள் இந்த தெருவுக்குள்ளே வந்திருக்கிறீர்களா? தேவன் மனுஷர ரூபமாக உலகத்துக்குள்ளே வந்து மரித்து கிடந்த ஆத்துமாக்களை மீட்பதற்காக தன்னை சிலுவையிலே பாவிகள் மத்தியிலே மரிக்க கொடுத்தது ஏன்? நம்மை தெரிந்து கொள்வதற்காக, நம்மை தெரிந்து கொள்வதற்காக. நம்மை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நாங்கள் எப்படி இருந்தோம்? உலகத்துக்குள்ளே பாவத்துக்குள், பாவ சேற்றுக்குள்ளும் மூழ்கி இருந்த நம்மை தேவன் தம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே மீட்டெடுத்தார். யார் அந்த தேவன்? இயேசு கிறிஸ்துவே அந்த தேவன். அந்த தேவன் நம்மை தெரிந்து கொண்டது ஏன் என்று இன்று கேள்வியை கேட்கும் முன்பதாக நாம் இந்த தெருவுக்குள்ளே தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றோமா என்ற கேள்வியை நாங்கள் கேட்க வேண்டியவர்களாக இருப்போம். இந்த நாளிலும் கூட அந்த ஜீவனுள்ள தேவன் அண்டையிலே நீ வருவாயானால் தேவன் நீ எடுத்து தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு செல்ல அவர் இன்றும் ஆயத்தமாக இருக்கின்றார். நீ ஆயத்தமாக இருக்கின்றாயா? இந்த நாளிலும் கூட நாங்கள் பொய்யான திராட்சை செடிகளை பார்த்தோம், மெய்யான திராட்சை செடியை பார்த்தோம். பொய்யான வாழ்க்கை என்றால் என்ன, மெய்யான வாழ்க்கை என்றால் என்ன என்று கடந்த செய்தியிலே நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இன்றைய நாளிலும் கூட யோவான் 15ஆம் அதிகாரத்தை நாங்கள் திருப்பிக் கொள்ளுவோம். உடைய கரத்திலே வேதாகமம் இருக்குமானால் அதை நீங்கள் திருப்பிக் கொண்டால் அந்த வார்த்தையானது, ஜீவனுள்ள வார்த்தையானது உங்களோடு பேசும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். யோவான் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்க கேட்போமா? ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எறியுண்ட கொடி போல அவன் எறியுண்டு உலர்ந்து போவான்.
என்ன நடக்கின்றது? ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால், ஏனெனில் இதன் தொடக்கம் சொல்லுகின்றது 2ஆம் வசனம், என்னில் கனி கொடுக்காதிருக்கிற கொடி எதுவோ அதை அறுத்து போடுகிறார், அதை அறுத்து போடுகின்றார். அதன் பிற்பகுதி என்ன சொல்லுகின்றது? கனி கொடுக்கிற கொடி எதுவோ என்ன செய்கிறார்? கனி கொடுக்காத கொடியை அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை சுத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. எனவே இங்கே அதே இதை 6வது வசனம் என்ன சொல்லுகின்றது என்றால், ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால், ஏன் அதற்கு முன்பாக சொல்லப்படுகிறது 5வது வசனம் திரும்பவும் ஆண்டவர் அதை அழுத்தமாக சொல்லுகின்றார். ஏனென்றால், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அல்லேலூயா. எனவே நான் கனி கொடுக்கவில்லை என்றால் காரணம் என்ன? நான் அவருக்குள்ளே நிலைத்து இல்லை. அடுத்தது மாத்திரமல்ல, அங்கே பிற்பகுதி என்ன சொல்லுகின்றது? என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. தேவனுடைய பிள்ளையே, தேவனால் நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டது உண்மையானால் தேவன் இல்லாமல் நம்மால் எதுவும் செய்ய முடியாது. இன்று தேவனுடைய பிள்ளைகள் நாங்களே தேவனை வெளியிலே விட்டுவிட்டு நம்முடைய திட்டத்துக்கும் நம்முடைய சித்தத்துக்கும் எதையோ செய்து நாம் விழுந்து போகிறவர்களாக இருக்கின்றோம். எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார் மிகவும் அளவாக, ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால், அதாவது திராட்சை செடியானது தேவனாகிய இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசியாகிய, ரட்சிக்கப்பட்ட விசுவாசியாகிய, தேவனை அறிந்த விசுவாசியாகிய நானும் நீங்களும் நிலைத்திராவிட்டால் என்ன நடக்கின்றது? வெளியே எறியுண்ட கொடியை போல, வெளியே எறியுண்ட கொடியை போல அவன் எறியுண்டு உலர்ந்து போவான். பாருங்கள், வெளியே எறியப்படுகிறது எது? பிரயோஜனமற்றது. பிரயோஜனமானதை ஒரு நாளும் வெளியே எறிய மாட்டார்கள். இந்த கொடி என்ன செய்கிறது? அங்கே நிலத்திலே செடியை விட்டு கீழே எதற்காக விழுந்து விட்டதோ தெரியாது. பல காரணங்கள் இருக்கலாம். அங்கே தட்டப்பட்டதாக இருக்கலாம், அல்லது நோய்பட்டதாக இருக்கலாம், அல்லாவிட்டால் அந்த இது வேறு விதமான இதுகளினாலே தீண்டப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் வெளியிலே தள்ளப்பட்டு விட்டது. தள்ளப்பட்டு விட்ட வேளையில் என்ன நடக்கின்றது? அது எரியுண்டு உலர்ந்து போவான். நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியமும் அப்படியாகத்தான் இருக்கின்றது. தேவனை விட்டு நாங்கள் வெளியிலே நாங்கள் வாழப்படும் போது நாம் எரியுண்ட, வெளியிலே தள்ளப்பட்ட, வெளியிலே வீசப்பட்ட, மிதிக்கப்படுகிற கொடிகளுக்கு ஆளாக்கப்படுகின்றோம். அப்படிப்பட்டவர்களை என்ன செய்கிறார்கள்? சேர்த்து அங்கு அக்னியிலே போடுகிறார்கள். அவைகள் எரிந்து போம், அவைகள் எரிந்து போம் என்று சொல்லுகிறார். எரியுண்ட கொடியின் முடிவு என்ன? அக்னியாக இருக்கின்றது. அக்னி என்று இருக்கின்றது. இயேசு என்ற ஊற்றிலே இருந்து ஊற்று பெறாத எந்த ஒரு கனியும் பிரயோஜனமற்றது. ஏனெனில் அதைத்தான் நாங்கள் கடந்த செய்தியினூடாக பார்த்தோம். எரேமியா 12:12 தேவனை பிரிந்து வாழுகிறவர்கள் கூட அங்கே வேர் பற்றி கனி கொடுத்தார்கள் என்று சொல்லி எரேமியா ஒரு வழக்கை கொண்டு வந்து ஆண்டவருடைய பாதத்தில் வைக்கின்றார். எனவே நம்முடைய கனியின் ஊற்று எங்கே இருந்து ஆரம்பமாகின்றது என்பதை நாங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவ நீர் ஊற்றிலே இருந்து சுரக்கும் அந்த சுரப்பிலே இருந்து அந்த கனிகள் ஆரம்பமாகின்றதா என்பதை நாங்கள் அவதானிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஏனெனில் ஆவியின் கனி அங்கே சொல்லப்படும் போது அழகாக கலாத்தியர் 5:22 அதிகாரத்திலே மிகவும் அழகாக சொல்லப்படுகிறது. ஆவியின் கனி இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியினாலே நாங்கள் சம்பாதிக்கின்ற கனி எப்படியாக இருக்கின்ற அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், இச்சையடக்கம், இப்படியாக 9 கனிகள் அங்கே கொடுக்க. 9 கனி, ஒரு கனி 9 குணாதிசயங்களை நாங்கள் அங்கே காண்கின்றோம். 9 குணாதிசயங்களை காணுகின்றோம். அந்த கனி எப்படியாக வருகின்றது? நாம் கிறிஸ்துவாகிய திராட்சை செடியிலே கொடிகளாக இணைந்திருக்கும் மாத்திரம்தான் அந்த கனிகளை நாங்கள் கொடுக்க முடியும். ஆதியாகமம் 49 அதிகாரம் 22 வசனத்தை நாங்கள் எடுத்து பார்ப்போமானால் அதை வாசிக்க கேட்போமா? யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி,
அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். பாருங்கள், யாக்கோபு மரண தருவாயிலே இருந்த வேளையிலே தன்னுடைய பிள்ளைகளாகிய 12 புதல்வர்களையும் அங்கே அழைக்கின்றார். அழைத்து ஒவ்வொருவரையும் அங்கே ஆசீர்வதிக்கின்றார். அவன் ஆசீர்வதிக்கும் போது யோசேப்பு அங்கே அண்மையிலே வரும்போது என்ன செய்கின்றார்? யோசேப்புக்கு கரத்தை நீட்டி இப்படியாக மறுபடியும் அதை நாங்கள் வாசிக்க கேட்போமா? மிகவும் அழகாக மிகவும் அழகாக அங்கே வாழ்த்துகிறதை நாங்கள் காண்கின்றோம். யோசேப்பு கனிதரும் செடி. யோசேப்பு கனிதரும் செடி. அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. அவன் நீரூற்றண்டையிலே, தேவனாகிய நீரூற்று அங்கே ஒரே மலையிலே இருந்து பாய்ந்து வந்து மூதாதையரின் தாகம் தீர்த்த அந்த ஜீவனூற்று, உலகத்திலே வந்து தன்னையே நமக்காக கொடுத்த அந்த ஜீவனூற்று அண்டையிலே அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். அந்த கொடிகள் சுவரின் மேல் படரும் என்று சொல்லி தன்னுடைய பிள்ளையான யோசேப்பை வாழ்த்தினான். அந்த வாழ்த்துதல் வீணாக போகவில்லை. அந்த வாழ்த்துதல் வீணாக போகவில்லை. என்ன நடக்கின்றது? யோசேப்பினுடைய வாழ்க்கை எல்லோருக்கும் தெரியும். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே தேவன் கூட இருந்த வேளையிலே அவன் கனி கொடுக்க முற்பட்டான். அவன் கனி கொடுக்க முற்படும் போது என்ன நடக்கின்றது? வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 39 அதிகாரம் 8 9 வசனத்தை வாசிக்க கேட்போமா? ஆதியாகமம் 39 8 9 வசனம் இவ்வனமாக சொல்லுகின்றது. என்ன நடக்கின்றது? யோசேப்பு தேவனோடு இருக்கின்றபடினால் அவன் செய்கிற நற்காரியங்கள், அவனுக்கு கிடைத்த சொற்பனங்கள், தேவனோடு தன் பிதாவோடு இணைந்து வாழுகிற வாழ்க்கை அங்கே 10 சகோதரர்களுக்கும் விருப்பமில்லாதிருக்க காணுகின்றோம். எனவே என்ன நடக்கின்றது? அவர்கள் அவனை எதிர்க்கிறார்கள். யாரை எதிர்க்கிறார்கள்? இந்த யோசேப்பை எதிர்க்கிறார்கள். அவன் அங்கே விற்கப்படுகின்றான். அங்கே யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை தேடி பார்த்து வரும்படி தகப்பன் அனுப்புகின்றார். யோசேப்புக்கு என்ன நடக்கின்றது? யோசேப்பை அந்த பொறாமைக்கார சகோதரர்கள் என்ன செய்கிறார்கள்? அங்கே வருகின்ற இஸ்மவேலருடைய கையிலே அவனை விற்று போடுகின்றார்கள். அந்த இஸ்மவேலர் கொண்டு போய் அது போத்திப்பார் என்று சொல்லி அங்கே எகிப்திலே